நாய் வளர்க்குறீங்களா? உங்களுக்குன்னு சில அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கடைபிடிக்காத பட்சத்துல உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படலாம். பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில இருக்கிற நாய்கள் அல்லது ஆபத்தானவையா அறியப்பட்டு இந்திய அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட நாய்கள் வளர்க்கக்கூடாது. உதாரணமா பிட்புல், ராட்வில்லர், உல்ஃப் டாக்ஸ் உள்ளிட்ட 23 வகையான நாய்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நாய் இனங்கள். அதனால இதை வளர்க்கக்கூடாது. பொது இடங்களுக்கு வாக்கிங் போகும்போது ஒரு நாய் மட்டுமே நீங்க கூட்டிட்டு போகணும். 2-3 நாய்களை அழிச்சிட்டு போகக்கூடாது. அப்படி தவறும் பட்சத்துல புகார் அளிக்கப்பட்டாலோ அல்லது நகராட்சி, மாநகராட்சி அதிகாரிகள் பார்த்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல நாய்களை பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும் போது அதனுடைய வாய் கண்டிப்பா மூடப்பட்டு தான் இருக்கணும். கட்டாயம் அதற்கு கழுத்து பட்டையுடன் இணைஞ்ச சங்கிலியால கட்டப்பட்டு உரிமையாளர்கள் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கணும். அதுபோல நாய்களுக்கு கண்டிப்பா வெறி நாய் கடிக்கான தடுப்பூசி போட்டிருக்கணும். நாய் வளர்ப்புக்கான உரிமமும் வச்சிருக்கணும். அந்த நாய்களை மட்டுமே வெளியிடங்களுக்கு அழைத்து செல்ல முடியும். தடுப்பூசி போடப்படாத உரிமம் இல்லாத நாய்கள் மேல புகாரும் கொடுக்கலாம். இந்த விதிகளை நாயினுடைய உரிமையாளர் சரியா கடைபிடிக்காத பட்சத்துல அவர் மேல புகார் கொடுக்கவும் செய்யலாம். மேலும் அபராதம் உட்பட சில நடவடிக்கைகள் அவர் மேல எடுக்கவும் படலாம். இது நாய் வளர்க்குறவங்க கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை இந்த மாதிரியான புகார்கள் அல்லது உங்க அக்கப்பக்கத்துல இருக்கவங்க வீட்டுல இருக்க நாய்களால தொல்லை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் புகார் கொடுக்கலாம். அது எப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.